எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ரசம் இது இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் மீல் கம்ப்ளீட்டே ஆகாது. நம்ம டே டு டே லஞ்ச் ரூட்டீனில் ஏதாவது ஒரு ரசம் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு ஸ்பெஷலான ஃப்ளேவர்ஸில் ஆத்தென்டிக்கான மைசூர் ரசம் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மசாலாவை செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி இதில் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்படி நெய் சேர்த்து வறுக்கிறதால இந்த ரசம் நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பருப்பும் மிளகும் சீரகம் லேசாக வறுப்பட்டதும் இது கூட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1/2 கப்பு, 4 சிவப்பு மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைனா தேங்காய் கருகிடும். நம்ம சேர்த்த பருப்பும் தேங்காய் எல்லாம் லேசான பொன்னிறத்தில் வறுப்பட்டதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ வறுப்பட்ட பொருட்களை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி முதல்ல தண்ணி எதுவும் ஊற்றாம ஒரு தடவை அரைச்சிக்கலாம். அரைப்பட்டதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு ஊறினதும் அதிலிருந்து புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து தக்காளியை புளி தண்ணி கூட வேக விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். தக்காளி மசீர வரைக்கும் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் புளி பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளி கொஞ்சம் மசிச்சதும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மசாலா சேர்த்த உடனே ஒரு நல்ல வாசனை வரும். ரசம் இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆனதும் 1/2 கப் அளவுக்கு நல்லா வேக வச்ச மசிச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் டெய்லி ரசம் உண்டா, இல்லைனா வாரத்தில் எவ்வளோ நாள் நீங்கள் ரசம் செய்வீங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மசாலா பருப்பு எல்லாம் சேர்த்ததால் ரசம் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இன்னொரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். ரசம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல மைல்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு தேவைப்படுது, அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விடுறேன். ரசம் கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரசம் கொதிக்கும் போது உங்கள் வீடு இந்த ரசம் வாசனையில் மணக்கும். நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கை அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை நல்லா பொடுசாக நறுக்கி சேருங்க. கொத்தமல்லி கடைசியாக சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இதோட வாசனை நல்ல சூடான ரசத்தில் இறங்கி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கொத்தமல்லி சேர்த்து லேசாக கலந்து விட்டு ஸ்டோவ்லேருந்து இறக்கிடலாம். அடுத்து இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 2ஆ உடைச்ச 2 சிவப்பு மிளகாய் சேர்த்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து பொரிஞ்சதும் அதை அப்படியே ரசத்தில் ஊற்றிடுங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான மைசூர் ரசம் தயாராகிடுச்சு. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான ரசம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் இந்த ரசத்தை சூடான சாதத்தில் ஊற்றி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட போகிறேன்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆஹா, நல்ல சூடான அந்த மைசூர் ரசம் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, என்ன காம்பினேஷன், அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.